ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நாஸ்டாலஜிக்கான வீடியோ தான். அதாவது ஓல்டு கார்ட்டூன் மெமரிஸ் தான். நம்ம சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கிட்டாலே ஒரு பாதிக்கு பாதி கார்ட்டூன்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாகவே ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கும். கார்ட்டூன்ஸ் தான் பார்த்து வளர்ந்துருப்போம். ஒரு ஃபுல்ஃபில்லே அதுதான். அதனால தான் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இதை நான் கண்டென்ட் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாரு நம்ம எத்தனை கார்ட்டூன்ஸ் பார்த்துருக்குறோம் அப்படின்னு நான் மேக் பண்ணும்போது அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா ஃபீலாக இருந்துச்சு. சரி, அதனால தான் எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன். இது நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணி இதை பண்ணுறேனோ அதேமாதிரி பார்க்குற உங்களுக்கும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபீலாக இருக்கும் நம்பி போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எந்த கார்ட்டூன் பற்றி பேச போகிறோம்னா ஹைடி. ஹைடினா அந்த சின்ன பொண்ணு, அப்புறம் தாத்தா, அதுக்கப்புறம் ஒரு பையன், அப்புறம் அதோட இடம். இதுதான் அந்த ஹைடியோட இது. ஹைடின்னு எடுத்துக்கிட்டாலே அதோட ஆம்பியன்ஸும் சரி, அந்த தாத்தாவோட ஒரு ஒரு இதுவும் அந்த சின்ன பொண்ணை எப்படி பார்த்துக்கிறாரு, அப்புறம் அந்த பையன் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த பாண்டு, அந்த இதெல்லாம் நல்லா காட்டியிருப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கூட ஒரு சின்ன நாய் கூட இருக்கும். இந்த இதுதான் இந்த இதுவே நான் சொன்னது எவ்வளோ சின்னது இதுதான். ஆனால் இது எவ்வளோ அவங்க கொண்டு போகிற விதம் சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு எபிசோடும் அவ்வளோ இதுவாக ஒரு மாதிரி எங்கேஜிங்காக இருக்கிறத விட ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அப்படி பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடமும் சரி, அந்த பொண்ணு பண்ணுறது, அந்த தாத்தா பார்த்துக்கிறது, அவளோட ஒரு ஒரு நாளும் அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி தான் அந்த இது இருக்கும். அதை யோசித்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். ரெண்டாவது கார்ட்டூன் எதுனா மேஜிக் ஒண்டர்லேண்ட். அதிகமாக இது யாராவது பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரியல. நான் இப்போ தான் பார்க்கும்போது அது மூவியாக, ஆனால் நான் பார்க்கும்போது ஒரு எபிசோடாக பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இந்த இதில் எப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு, அப்புறம் ஒரு ட்ராகனு, அப்புறம் ஒரு வில்லன் இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு தேவதூதர் மாதிரி, ஒரு மாதிரி ஒரு நீரோட ராணி அப்படின்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி அவங்க ஒரு காடு இதோட ஒரு பவர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்காக ரொம்ப யாருன்னு ஃபஸ்ட் தேடுமா என்னன்றது ஞாபகம் இல்லை, ஆனால் அவங்க அம்மாவுக்கு பார்க்கணுன்னு ஒரு இது. அப்படி இருக்கும்போது இந்த வில்லன்கள்லாம் வந்து அந்த பொண்ணை அவகிட்ட ஒரு செயின் இருக்கும். அந்த செயின் நல்ல ஒரு அவங்க அம்மா கொடுத்தது இது. அந்த இதை வச்சு அப்படியே போயிட்டுருக்கும். கடைசியில் அவங்க அம்மாவை பார்ப்பான். அந்த இதை இந்த நடுவில் என்னமோ வரும், அது ஞாபகம் எனக்கு. ஆனால் இந்த இது கடைசியாக அவள் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்த இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். கடலை அப்படி பார்க்குறது, மீன், அந்த கார்ட்டூன் இது, அந்த அவங்க அம்மா அப்படி பார்க்குறது, அந்த மேஜிக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாரு நம்மளும் இந்த மாதிரிலாம் அந்த எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது யார் பார்த்ததுன்னு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாராச்சும். மூணாவது கார்ட்டூன் மாஸ்டர் ரெயின் ட்ராப். இந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தனுக்கு வந்து நீர் சக்தி இருக்கும், இன்னொருத்தனுக்கு நெருப்பு, இன்னொருக்கு அந்த அந்த பொண்ணுக்கு வந்து இந்த நேச்சுரலில் காற்று, அந்த இதெல்லாம் மரம், அந்த இதை அடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒருத்தருக்கு நிலம், ஒரு பொண்ணுக்கு இன்னொரு இது பொண்ணு, அப்புறம் குரங்கு ஒன்று இருக்கும். அது ஒரு கோல்டன் மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுதான் இந்த 5 இது. இந்த இது வந்து அந்த நெருப்புன்றவன் வந்து ஒரு கெட்டவன் கூட இருப்பான். அதனால் அவன் ஒரு கெட்டதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். நல்லவன் தான், ஆனால் அவங்க கூட இருக்கனால ஒரு கெட்டது பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கெட்டவனை அழிக்கிறது, அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருப்பாங்க. அப்புறம் இந்த இது ஃபுல்லாகவே சும்மா ஜாலியாக இருக்கும். ஒரு மாதிரி பார்க்கும்போதே ஒரு வாட்டர் எடுத்து டக்கு டக்குன்னு போடுறது, அப்படி இருக்கிறது, அந்த எலமெண்ட்லாம் பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி எனர்ஜி இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி ரொம்ப காமெடியாக போயிட்டுருக்கும். இந்த இது ஃபுல்லாகவே ஃபைட்டுன்னே இல்லாமல் அப்பப்போ சின்ன சின்ன காமெடி, அந்த இது அந்த மாதிரிலாம் இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். கடைசியில் அந்த என்ன ஆகுனா, அந்த நெருப்பு இருக்கிறவங்க வந்து கடைசியில் நல்லது பக்கம் வருவான். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த சைடு வருவான். இந்த இதுதான். ஆனால் இதை வந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நம்மளுக்கும் அந்த மாதிரி எனர்ஜி ஏதாவது இருந்தால், வாட்டர் ஏதோ இல்லை ஒரு மாதிரி ஃபயரோ அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு டீச்சர் மேக்ஸில் ஏதாவது கம்மி மார்க் இருந்தால் எதாவது பண்ணுறது, அப்புறம் லைஃப்பில் எதாவது ப்ராப்ளம் வந்தால் அவன் மேஜிக் பண்ணி இது பண்ணுவான். அந்த மாதிரிலாம் இருக்கும். நானும் யோசிச்சு பார்த்துருக்கேன். அது மாதிரி நல்லா ஒரு இதாக போயிட்டுருக்கும். அப்புறம் அவனுக்கு என்ன 4வது கார்ட்டூன் ஜீபூம்பா. இந்த இது வந்து ஒருத்தர் இருப்பான், ஒரு மேஜிக் இது அவன் எப்படி வந்தான்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருத்தன் மேஜிக் பண்ணுற இருப்பான், ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்குள்ளே நடக்கிறது தான். அந்த பொண்ணுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்கூலில் இந்த மாதிரி நடக்கும். அவன் ஃப்ரெண்டு ஏதாவது கலாய்ப்பான். அதுக்கு அந்த பொண்ணு அந்த பையனை தேடி போவான். அவன் வந்து ஒரு மாதிரி மேஜிக், அவளுக்கு மட்டும்தான் அந்த மேஜிக் பவரை காமிப்பான், ஒரு உண்மையான ரூபத்தை. மித்த எல்லா நேரத்துலையும் வீட்லேயும் பூனை மாதிரி இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இந்த போயிட்டுருக்கும். இந்த பொண்ணுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ அவன் அதை தீர்த்து வைப்பான். இந்த இதெல்லாம் ஒரு மாதிரி. 5th கார்ட்டூன் ஆனாடெல்ஸ்.
இந்த இது எப்படின்னா, ஒரு மாரி ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில ஒரு பொண்ணு வந்து டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு காலு ஒழுங்கா இருக்காது. அவங்க வந்து அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா, அவங்கள வச்சே அந்த இமேஜின் பண்ணிப்பாங்க. அந்த 5 பேருமே இது நான், அது நான், இது நான் அப்படின்ற மாரி இமேஜின் பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற ஸ்டோரிய பில்ட் பண்ணி அந்த மாரி சொல்லுவாங்க. இந்த இதில ஃபுல்லா கருத்தாவே இருக்கும். சில இது காமெடியா அந்த மாரி போயிட்டுருக்கும். இந்த கதை எல்லாமே கேட்கும்போதும், அது பார்க்குறதுக்கும் சூப்பரா இருக்கும். ஒரு மாரி நல்லா எங்கேஜிங்கா இருக்கும். அது பார்க்கும்போது ஒரு மாரி என்னடா இது அப்படின்ற மாரிலாம் இல்லாம, ஒரு மாரி எங்கேஜிங்கா அப்படி கூட்டு போகும். பார்க்கும்போது அப்படி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அத கேட்க கேட்க ஒரு ஒரு ஸ்டோரியும். சொல்றது நல்லாயிருக்கும். கதை சூப்பரா போயிட்டுருக்கும். ஒரு எங்கேஜிங்கா அந்த பொண்ணு கதை சொல்லிட்டு இருப்பா. அது நல்லா ஃபீல் குட்டா இருக்கும் அந்த கதை எல்லாமே. அவ்வளோதான். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் யூ ஆல் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய உளறியிருப்பேன். அதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல. போக நான் இது பண்ணுவேன். அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப பெருசா போறதுனால, பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்ற மாரி இது பண்ணியிருக்கிறேன். இதுக்கு எப்படி நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ, அதே மாரி பார்ட் 2க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.